இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்குறீங்க, உங்களுக்கு நோய் இல்லை, தொடர்ந்து மருந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை, இல்லை நீங்கள் வந்து ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கிங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போது நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா? இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேருக்கு இன்றைக்கி வந்து எடை அதிகமாக இருக்குது? 100ல் 70, 80, 90% எடை அதிகமாக இருக்குது இன்றைக்கி. உங்களால் நம்ப முடியுமா? இது உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கோடியில் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர் இப்படிலாம் தான் வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறாங்க. எடை கரெக்டாக இருக்குது, எல்லாருக்குமே எடை அதிகமாக இருக்குது. ஆனால் அது எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அதுதானே உண்மை. இன்றைக்கி எனக்கு எடை ஒரு 70 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 80 கிலோ இருக்கிறேன், 75 கிலோ இருக்கிறேன், இல்லை ஒரு 85 கிலோ இருக்கிறேன். ஆனால் நான் நல்லா இருக்கிறேனே, எனக்கு தான் எந்த நோயும் இல்லையே, நான் நார்மலாக இருக்கிறேன் அப்படி நீங்கள் நினைக்க முடியுமா? இன்றைக்கி எடுக்கிற தாமதங்கள், இன்றைக்கி நம்ம எடை தேவைக்கு அதிகமாக எவ்வளவோ இருக்கோ அதுதான் பிற்காலத்தில் நமக்கு சர்க்கரை நோயாவோ, இரத்த கொதிப்பாவோ, இரத்த கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட நோய்களை நம்மளை உருவாக்குது. இன்றைக்கி மாரடைப்பு வந்து ஒரு கட்டத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50-60 வயசில் தான் மாரடைப்பு வரும். அப்புறம் அது 40-50 வயசுன்னு சொன்னாங்க. அப்போ இப்போ 30-40 சொல்கிறாங்க. சொல்ல முடியல, இப்போ 20-30 வயசில் கூட சொல்கிறாங்க இல்லையா? ஏன் இந்த மாரடைப்பு வருது? ரத்த கொழுப்பு அதிகமாக. இதனால ரத்த கொழுப்பு அதிகமாகுது, நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்குது. எதுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்குது? நம்ம எடுக்கக்கூடிய ஆகாரத்தில் இருக்கிற கொழுப்பு, நம்ம எடை அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு மாரடைப்புன்றது நமக்கு முன்னாடி அடிக்கடி நெஞ்சு வலி வந்து மாரடைப்பு வராது, திடீர்னு ஒரு நாள் நமக்கு மாரடைப்பு வந்துடும்.